ஹலோ. கார் லோட் ஆயிருக்கா? எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்ச், அதாவது மலைத்தொடர். இது வந்து டெனிசி, நார்த் கேரோலினான்ற 2 ஸ்டேட்டோட பார்டரில் இருக்கான். ஸோ இதில் வந்து 2-3 பிக்னிக் ஸ்பாட் பார்த்துட்டு, மெயினாக ஃபஸ்ட்டு டே ட்ராவல் அங்கே ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு, செகண்ட் டே ஒரு ஸ்பாட்டு, தேர்ட் டே ஒரு ஸ்பாட் பார்த்தோம், ஃபோர்த் டே ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இது மொத்தம் 4.5 hours ட்ராவலு. நடுவில் வந்துட்டு நம்ம லன்ச்சு, டீ, காஃபி இதெல்லாம் போக போய் சேர்றதுக்கு ஈவினிங் 6-6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. ஸோ அப்படியே ஆர்விலேயே செட்டில் ஆகிட்டோம். வாங்க ட்ராவல் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு. இங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ப்ளஸ் பார்க்கிங் ஸ்பேஸும் பெருசாக இருக்குது. பெரிய பெரிய ட்ரக்கு கூட நிறுத்திக்கலாம் போல். இங்கே வந்து காரை நிறுத்திட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, அங்கே சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2 ஃபேமிலி பிளான் பண்ண ட்ரிப்பு. அவங்க வெந்தய சாதம், லெமன் சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தோமா, அதை வந்து பால் காய்ச்சிட்டு இனாகுரேட் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் தொடர்ந்தது. எத்தனை பேத்துக்கு? 4 பேத்துக்கு போடுங்க. எல்லாம் மேலேயே வைங்க, மேலேயே வைங்க. மேல வச்சா ரொம்ப காத்தடிக்குது. இப்ப கரெக்டா இருக்கு, அடிக்காம. தண்ணி கொஞ்சம் ஊத்தி. முக்கால் கடல் தாண்டிட்டோம். நடுவில் ஒரு இடத்துல கேஸ் போட்டோம். நடுவில்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். மலை ஏற போகிறோம், ஸ்மோக்கி மவுண்டன் ஏற போகிறோம். ஸோ கடைசியாக ஒரு இடத்துல கேஸ் போட்டுக்கலாம், மேலே இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். இது வந்து நடுவில் கலர்ஸ் தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஸ்மோக்கி மவுண்டன் ட்ரிப்பு பிளான் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து போகிற வழியில் இந்த மாதிரி கலர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீசனில் ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 வாரம் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு கலர்ஸ் இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து அதான் நம்ம இலையுதிர் காலம் சொல்லுவோம்ல. ஸோ இலை உதிர்றதுக்கு முன்னாடி இங்கே நல்ல அந்த எல்லா மரமுமே முக்கால்வாசி எல்லோ, ஆரஞ்சிஷ் எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மவுண்டைன் போகிற வழியெல்லாம் அப்படி இருக்குன்றதுனால இந்த டைமில் ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க. அதாவது அக்டோபர் மிட்லேருந்து அக்டோபர் எண்டு வரைக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 45 minutes பிஃபோர் reaching Arvi.
பார்த்தீங்களா மவுண்டன் மேலே க்ளவுட்ஸ் அப்படி டச் ஆகுதா? அதனால தான் ஸ்மோக்கி மவுண்டன் பேரான்னு தெரியாது. பட் நிஜமாவே க்ளவுட்ஸ் வந்து ரோட்டில் போகும்போது இருந்தது. எங்கன்னா கிளின்ஸ்மேன் லாஸ்ட் டே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடுவில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அப்படியே ஃபாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 50-100 மீட்டர்ஸ்க்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. அதுவும் நான் லாஸ்ட் டே வீடியோவில் போட்டுறேன். மலை மேலே பாருங்களேன், ஒரு இடத்துல மட்டும் அப்படியே வெளிச்சம் மாதிரி நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருந்துச்சு. மழை கொஞ்சம் ரோடு போட்டுருவோம். உள்ள போகிறோம். பாக்குறியா நிறை பாரு நிறை இவரு குதிரியா மலையை குறைஞ்சு அதுக்குள்ள போட்டுருக்காங்க. End of travel video day 1. Bye.